Next, hi friends. Next பாருங்க, some definitions are remaining there. Now we are going to Cartesian product. இப்போ Cartesian productனா ஒன்று தெரியணும். Cartesian product என்ன பண்ணணும்னா ரெண்டு செட் இருக்குது. இதுக்குள்ளே Cartesian product நம்ம ரைட் பண்ண போகிறோம். அப்போ A cross B that is equal to ஏல ஒரு எலமெண்ட்டு பியில் ஒரு எலமெண்ட் இருக்கும். அதை எழுதிப்பினா வருங்க A cross B is equal to set bracket of A comma B where A belongs to small a belongs to capital A, comma small b belongs to capital B. அப்போ ஏங்கிற எலிமெண்ட் என்ன பண்ணணும்னா கேபிட்டல் ஏல இருக்கணும், பிங்கிற எலிமெண்ட் வந்து கேபிட்டல் பியில் இருக்கணும். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ A cross B is equal to set bracket of A comma B, ஆர்டர் பேர்ஸில் இருக்கணும் A comma B such that where A belongs to Aன்னு சொல்லுவாங்க, B belongs to Bன்னு சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதிக்கும் பாருங்கள், 2 இதுக்கு 1 3 இதுக்கு 1 எழுதிருக்கு பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to செட் ப்ராக்கெட்டில் A கமா B கமா C, B is equal to செட் ப்ராக்கெட்டில் 1 கமா 2. இதுக்கு எப்படி நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுறோம்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டு இங்கே ஒரு ஃபஸ்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் எலிமெண்ட்டு இங்கே செகண்ட் எலிமெண்ட், அப்படியே ஆர்டர் பேரில் நம்ம சேர்த்து எழுதுகிறோம். அதுக்கு பேர் தான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அங்கே ஆர்டர் பேரில் எழுதிக்க பாருங்கள், ஆர்டர் பேர் ஆஃப் A கமா B. இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட்டு இங்கே செகண்ட் எலிமெண்ட்டு, அப்போ இங்கே செகண்ட் எலிமெண்ட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, இங்கே செகண்ட் எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டு, தேர்ட் எலிமெண்ட்டு இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, தேர்ட் எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டு. அப்போ therefore A cross B is equal to Cartesian product of A cross B. அப்போ Cartesian product of A and B எழுதலாம். A cross B is equal to ஆர்டர் பேர்ஸ் எழுதுவீங்க பாருங்கள், செட் ப்ராக்கெட்டு A கமா 1, A கமா 2, B கமா 1, B கமா 2, C கமா 1, C கமா 2. எதுக்காக அப்படி எழுதிருக்குன்னா இங்கே வந்து 3 லெட்டர்ஸ் இருக்குது, 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செப்பரேட்டாக தெரிஞ்சதாக தான் ஃபஸ்ட்டு A வச்சு எழுதியிருக்கேன், அடுத்தது B வச்சு எழுதியிருக்கேன், C வச்சு எழுதியிருக்கேன், அடுத்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இது A கிராஸ் B, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B. சிமிலர்லி இதே மாதிரி நம்ம இதெல்லாம் டிஃபைன் பண்ணலாம். 3 எலமெண்ட்ஸ்க்கு நம்ம டிஃபைன் பண்ணலாம், அதாவது 3 செட்ஸ்னு சொல்லலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A கமா B and C. Therefore we write A cross B cross C is equal to set bracketல ordered pairs of A comma B comma C where A belongs to A, B belongs to B, C belongs to C. அப்போ A belongs to A இருக்கணும், B belongs to B இருக்கணும், C belongs to capital C, Cன்னு சொல்லுவாங்க. அப்போ இதே மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு சில செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா A ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to A comma B செட் ப்ராக்கெட்டில், B equal to 1 comma 2, C is equal to C comma D. இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம ரைட் பண்ணுறது 3 செட்ஸ்க்குள்ள கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரைட் பண்ணோம். A கிராஸ் B கிராஸ் C is equal to இதில் ஃபஸ்ட் எலமெண்ட், இங்கேயும் ஃபஸ்ட் எலமெண்ட், இங்கேயும் ஃபஸ்ட் எலமெண்ட். அப்போ A 1 C, அப்போ A கமா 1 கமா C. நெக்ஸ்ட் வந்து A கமா 2 கமா இங்கே A கமா 1 கமா D. இந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்ம ஆர்டர் பேர்ஸில் நம்ம எழுதுகிறோம். A கமா 1 கமா இங்கே D. நெக்ஸ்ட் வந்து B கமா 1 கமா C. நெக்ஸ்ட் வந்து B கமா 1 கமா D. நெக்ஸ்ட் A வச்சு செகண்ட் எலிமெண்ட், அப்போ A கமா 2 கமா C. அடுத்தது A கமா 2 கமா D, B கமா 2 கமா C, B கமா 2 கமா D. இது எத்தனை இருக்குன்னா 3 செட்ஸ் இருக்குது. அப்போ இது ஒரு ஷார்ட்டாக நம்ம வந்து கண்டு சொல்லலாம். இப்போ A இருக்குது, இங்கே B இருக்குது, C இருக்குது. நம்ம கார்டினாலிட்டி ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ செட்டு ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் பாருங்கள், ஹவு மெனி எலமெண்ட்ஸ் ஆர் தேர். N of A ஈக்குவல் டு இங்கே வந்து 2 எலமெண்ட்ஸ், N of B is equal to இங்கே 2 எலமெண்ட்ஸ், N of C is equal to இங்கே 2 எலமெண்ட்ஸ். டோட்டலாக வந்து எல்லாத்தையும் மல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் சம் ரிசல்ட்ஸ் நான் எழுதிக்க பாருங்கள், 2 ரிசல்ட்ஸ் எழுதிக்க பாருங்கள். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இத்தனை எலமெண்ட்ஸ் தான் வரும்னு சொல்லி நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா N of A cross B. அப்போ நம்பர் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B, அது N of A cross B is equal to N of A cross N of B. இப்போ ஏங்கிற செட்டில் 2 எலமெண்ட் இருக்குது, பிங்கிற செட்டில் 2 எலமெண்ட் இருக்குன்னா 2 மெல்ட் பண்ணால் நமக்கு அடுத்த எலமெண்ட் நமக்கு வந்து கிடச்சிடும், வேறு முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே 2 இருக்குன்னா அப்போ N of A is equal to இங்கே வந்து 3, N of 2 is equal to 2னா அப்போ 3 × 2 6. அப்போ 6 எலமெண்ட்ஸ் வந்து இங்கே வந்துருக்கும் A cross Bயில். இங்கே அதே மாதிரி N of A is equal to 2, N of B is equal to 2, N of C equal to 2. அப்போ வந்து 2 × 2 × 2 that is equal to 8. அப்போ 8 எலமெண்ட்ஸ் ஆர் தேர். அப்போ இதை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ N of A cross B is equal to N of A
கிராஸ் n of b. Similarly இதே மாதிரி 3 எலமெண்ட்ஸுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் செட்ஸ் எழுதணும். அப்போ n of a cross b cross c is equal to n of a cross n of b cross n of c. இதோட பேசிக் ரிசல்ட்ஸ்லாம் டெஃபினிஷன்ஸ்லாம் முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கேட்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். ஃபஸ்ட் சம்மில் எடுத்தோடனே நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ரோஸ்டர் ஃபார்ம் கேட்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னால் நமக்கு என்ன தெரியணும்? டெஃபினேஷன்லாம் புக்கில் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம எப்படியாவது ஆன்சர் பண்ணி ஆகணும். அது 1 மார்க்கு 2 மார்க்கில் ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. 4 சப்ஜெக்ஷன் இருக்குல்ல, ஒரு சப்ஜெக்ஷன் மட்டும் கேட்பாங்க, 2 சப்ஜெக்ஷன் மட்டும் கேட்பாங்க. அதை எப்படியா நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம், வி ஆர் கோயிங் டு ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம் நடத்தும். நான் கொஸ்டினில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது ரோஸ்டர் ஃபார்ம் தான் சொல்லியிருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரோஸ்டர் ஃபார்ம்னே வச்சுக்கங்க. சம்டைம்ஸ் டேப்லர் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா டேப்லர் ஃபார்ம்னு எடுத்துக்கங்க. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா டெஃபினேஷன் தெரியணும். ஷார்ட்டாக சொல்லணும்னா செட் ப்ராக்கெட்டில் கமா போட்டு நம்ம எழுதிடணும். அவ்வளோதான், வேறு முடியாது. செட் பிரேசஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். டெஃபினேஷனை பாருங்கள். All the elements of a set are listed. The elements are being separated by commas and are enclosed within braces. Bracesனால் செட் ப்ராக்கெட். அப்போ அந்த செட்டை என்ன பண்ணால் நம்ம செட்டை வந்து நம்ம டினோட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 1 3 5 7 9 இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னு என்னென்னா சிம்பிளாக சொன்னோம்னா செட் ப்ராக்கெட்டில் கமா போட்டு நம்ம எழுதிக்கணும். அவ்வளோதான், வேற முடியாதுங்க. 1 3 5 ABC, A is equal to B is equal to 1, 2 இந்த மாதிரி வந்து செட் ப்ராக்கெட்டில் நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ லிஸ்ட் பண்ணி நம்ம கமா போட்டு எழுதி ப்ராக்கெட் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். என்க்ளோஸ் வித்தின் பிரேசஸ். செட் ப்ராக்கெட் நம்ம எழுதிடணும் எழுதும் போதே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் வந்து செட் பில்டர் ஃபார்ம். இதுவும் செகண்ட் கொஸ்டினில் கேட்காங்க. செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன பண்ணால் நம்ம வந்து இப்போ இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, அதை ஒரே செட்டை நம்ம எழுதிடணும், வேறு கிடையாது. அது டெஃபினேஷன் பாருங்கள். இன் திஸ் ஃபார்ம் ஆல் எலமெண்ட்ஸ் பொசஸ் எ சிங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஒரே ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்து ரைட் பண்ணிடணும். இன் ஆர்டர் டு த மெம்பர்ஸ் ஆஃப் தி செட். ஒரே செட்டில் இருக்கணும், ஒரே இதில் இருக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to X such that X is நேச்சுரல் நம்பர். X ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கும். அது வந்து கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 7 இருக்கும், 7 கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா நமக்கு வந்து என்ன பண்ணால் ஒரே செட்டில் எழுதிக்கணும், சிங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம எழுதிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதிடலாம். இது இல்லாமல் டெஃபினேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வி ஆர் கோயிங் டு சம் எக்ஸைஸ் சம்ஸ். எக்ஸைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.1 ஃபஸ்ட் கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, ரைட் த ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம எழுதணும். அவங்க ஒரே இதில் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து. இதில் ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா X belongs to capital. கேபிட்டல்னால் நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். such that X squared less than 121. அந்த X squared பிரம்ம என்ன பண்ணால் less than 121 இருக்கணும். அண்ட் X is ப்ரைம் நம்பராக இருக்கணும். எக்ஸுங்கிறது எப்படின்னா ப்ரைமாக இருக்கணும். இந்த கண்டிஷனை வச்சுட்டு நான் வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு வந்து கொண்டு வரணும். இதான் கொஸ்டினுக்குரிய மீனிங்கு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சொல்யூஷன். எக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ப்ரைமாக இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் வந்து லெஸ் தென் 121 இருக்கணும். அதில் வந்து எக்ஸ் எங்கே இருக்குன்னா பிளாங்க்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். அப்போ எக்ஸுங்கிறது பிளாங்க்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணோம்னா 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டு இருக்கோம். இதில் வந்து ப்ரைம் நம்பரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை விட கம்மியாக இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது அப்படின்னா 121 கம்மியாக இருக்கணும். அதான் முக்கியமான பாயிண்ட்டு. நமக்கு வந்து 2 ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ 2 ஸ்கொயர்னா வந்து பார்த்திங்கன்னா 4, 121 கம்மியாக இருக்குது. அடுத்து 3 ஸ்கொயரு 9, இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். 120 கம்மியாக இருக்குது. 5 ஸ்கொயரு 25, இது கம்மியாக இருக்குது. 7 ஸ்கொயரு உங்களுக்கு வந்து 49. அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 11 ஸ்கொயரு 121, இது ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் அந்த நம்பர் வந்து இஸ் நாட் பாசிபிள். அதனால் வந்து கரெக்டாக நம்ம எழுதிக்கணும் 2, 3, 5, 7. இது வந்து ஒரு ஃபைனைட்டாக ஒரு 4 நம்பர்ஸ் வந்துருக்கனால இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனைட்டுங்கிறது அடுத்த கொஸ்டின் சொல்லலாம் நம்ம சொல்லும்போது தேர்ட் கொஸ்டினில். இப்போ நமக்கு வந்து ரோஸ்டர் ஃபார்ம் தான் கேட்டிருக்கு. இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் எத்தனை நம்பர்ஸ் நம்ம எழுதுனா மட்டும் போதும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 2, 3, 5, 7 செட் ப்ராக்கெட்டில் நம்ம எழுதிடணும். இது ரோஸ்டர் ஃபார்ம். இதே வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அது வேர்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். The set of all positive roots of the equation
x minus 1 into x plus 1 into x square minus 1 equal to 0. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடணும். சைட்டில் சால்வ் பண்ணி போட்டுக்குவேன். பாசிட்டிவ் ரூட்ஸாக இருக்கணும், அதான் முக்கியமான கண்டிஷன். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் 0 ஈக்குவேட் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 1ங்கிறது பாசிட்டிவ் நம்பர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, இது பாசிட்டிவ் ரூட்டா கிடையாது, நாட்டு. ஸோ அப்படின்னா நோ பாசிட்டிவ் ரூட்டு, இது வந்து நமக்கு கட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 0, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 0னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ அப்போ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 பாசிட்டிவ் ரூட்டு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ங்கிறது நெகட்டிவ் ரூட்டு. அதனால் வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்டுங்கிறது ஒரே ஒரு வேல்யூ 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இந்த கண்டிஷனுக்கு வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட் வந்து 1. செட் ப்ராக்கெட் நம்ம எழுதிக்கணும். ரோஸ்டர் ஃபார்ம்னா மாற்றக்கூடாது, செட் ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். தேர்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என்ன நேச்சுரல் நம்பர்ஸு சச் தட் 4x + 9 < 52. அப்போ இந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க 4x + 9 < 52. இப்போ இந்த கண்டிஷனை வச்சுட்டு எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, எக்ஸ் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த கண்டிஷனை பாருங்கள், 4x + 9 < 52. அப்போ 4x < 52, இந்த ப்ளஸ் 9 போனால் -9 ஆகிடும். அப்போ 4x இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா < 43. அப்போ வந்து எக்ஸ் வேணுன்னா இந்த 4 வந்து டிவைட் பண்ணிடணும். அப்போ எக்ஸ் < 43/4. அப்போ வந்து டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10.75. வேறு கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் கேபிட்டல் N. அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் வரக்கூடாது. ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லணும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ வந்து நமக்கு இருக்கிற நம்பர்ஸ் வந்து செட் ப்ராக்கெட்டில் நம்ம எழுதிடுவோம். தட்ஸ் கால்டு ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ 1ல் வந்து 10 நம்பர்ஸ் வரைக்கும் வருது. ஏன்னா ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ 10.75. அப்போ 0.75 வரக்கூடாது, நமக்கு டெசிமலில் போயிடும். அப்போ வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 செட் ப்ரைசஸில் எழுதிக்கணும். இன்னும் ஆனால் ஒன் மோர் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். Fourth question. First Roman fourth question. X such that x minus 4 by x plus 2 equal to 3. X belongs to R minus. R na namakku theriyum real numbers. Minus the -2. இந்த மைனஸ் மட்டும் -2 எக்ஸப்ட் -2 மட்டும் வரக்கூடாது. இந்த ரியல் நம்பர்ஸில் என்ன பண்ணால் -2 மட்டும். ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 படிங்கன்னா 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் -4/0ங்கிறது இன்ஃபினிட்டி ஆகிடும். அதனால தான் அவங்க செப்பரேட்டாகவே சொல்லியிருக்காங்க, பர்டிகுலராகவே சொல்லியிருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு R -2. இந்த ரியல் நம்பர்ஸ்லேருந்து -2 வந்து சப்ராக்ட் பண்ணிடணும், இது வரக்கூடாது. நவ் வி ஆர் கோயிங் டு சொல்யூஷன். அப்போ இன்இக்வாலிட்டி இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், x minus 4 by x plus 2 equal to 3. இந்த x plus 2 ரைட் ஹேண்ட் சைட் மெல்ட் பண்ணிடுங்க. அப்போ x minus 4 equal to 3 into x plus 2. அப்போ x minus 4 இருக்குது. அப்போ வந்து x இந்த 3x இருக்குது, இந்த பக்கம் வந்து -3x ஆகிடும். இந்த -4 இருக்குது, அந்த பக்கம் போயிடணும். அப்போ வந்து என்ன பண்ணுங்க 3 into 6, 6 plus 4 10 ஆகிடும். அப்போ x minus 3x equal to 10. இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -2x is equal to 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா -5. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -5. கொஸ்டின்லேயே வந்து எனக்கு -2 தான் வரக்கூடாது, மற்ற நம்பர் வரலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரியல் நம்பர்ஸ்னால -5 வரலாம். இதே நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நாட் பாசிபிள். அதை வந்து நம்ம கவனமாக வந்து பார்த்துக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -5 ஆன்சர்.